டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? குற்றவியல் வழக்கில் சிக்கின முதல் தமிழ் நடிகர் தியாகராஜ பாகவதரா? ஆங்கிலேயர் காலத்துல அவர் அந்தமான் சிறைக்கு அனுப்பப்பட்டதா கேள்விப்பட்டிருந்தேன். அவர் மேல அப்படி என்ன குற்றம்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. கிரிமினல் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட முதல் தமிழ் நடிகர் MK தியாகராஜ பாகவதர் என்பது உண்மைதான். லட்சுமிகாந்தின் என்ற பத்திரிகையாளர் கொலை வழக்கிலே தான் அவருக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் சிறையிலே சில ஆண்டுகள் இருந்தார். ஆனால் அது அந்தமான் சிறை அல்ல. நடிகர்கள் எம்ஜிஆர் சார், ஏவிஎம் ராஜன் சார் சேர்ந்து திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்களான்னு லண்டன்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. அருட்செல்வர் AP நாகராஜன் இயக்கத்திலே உருவான நவரத்னம் திரைப்படத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் இணைந்து ஏவிஎம் ராஜன் நடித்திருக்கிறார். தமிழ் சினிமா ஆபத்தான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்றது ராயன் திரைப்படத்தினுடைய வெற்றி மூலமா தெரியுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. ராயன் சினிமா வெற்றியின் மூலம் தமிழ் சினிமா ஆபத்தான கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்க கேள்வியில குறிப்பிட்டிருக்கீங்க. எந்த நோக்கத்தில் இப்படி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியலையே. போட் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் பொழுது நடிகர் யோகி பாபு கடல்ல விழுந்தது உண்மைதானா சார்னு சேலம்ல இருந்து நாகராஜன் கேட்டிருக்காங்க. போட் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது யோகி பாபு கடல்ல விழ, அவருக்கு நன்றாக நீச்சல் தெரியும், கடலிலே குதித்தார், அதன் பின்னாலே எழுந்தார், அவ்வளவுதான். இந்தியன் பார்ட் 3 இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வெளியாகுமான்னு சிங்கப்பெருமாள் கோவில்ல இருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. இந்தியன் 3 திரைப்படம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏற்கனவே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நடத்தி முடித்து விட்டாலும் இந்தியன் 2 திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கின்ற வரவேற்பு இருக்குல்ல, அது அந்த படக்குழுவினரை கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கிறது. அதனால் மீண்டும் கொஞ்சம் படப்பிடிப்பு நடத்தி காட்சிகளை சேர்க்கலாமா என்ற எண்ணத்தில் கூட அந்த படக்குழுவினர் இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நடத்தி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அப்படின்றதுனால நிச்சயமாக அடுத்த ஆண்டிலே தான் அந்த படம் வெளியாகும். ரோஜா கூட்டம் அண்ட் பார்த்திபன் கனவு மாதிரியான திரைப்படங்களை நடிச்ச நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த 2 படங்களை தாண்டி ஒரு வெற்றி படமும் கொடுக்கல. நண்பன் திரைப்படத்துல ஒரு துணை கதாபாத்திரத்துல மட்டுமா தான் நடிச்சிருந்தாரு. அவருடைய கதை தேர்வு தான் இந்த தேக்க நிலைக்கு காரணமா, இல்ல நிறைய படங்களை ஒத்துக்கிட்டு அது எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஸ்ரீகாந்துடைய நடிப்பிலே ரோஜா கூட்டம், பார்த்திபன் கனவு ஆகிய படங்களை தவிர ஏப்ரல் மாதத்தில் உயிர் போன்ற படங்களும் வெற்றி படங்களாக அமைந்தது என்றாலும் அவருடைய படங்கள் பெரும்பாலும் தோல்வி படங்களாக அமைந்தது அப்படின்றது உண்மைதான். அதுக்கு காரணமாக ஸ்ரீகாந்தை மட்டும் குறை சொல்ல முடியாது. சார், உங்களுடைய சூரசம்ஹாரம் திரைப்படத்துல நடிகை நிரோஷாவனுடைய பெயர் டைட்டில் கார்டுல மைத்திலின்னு வரும். டைட்டில் கார்டுல நடிகை நிரோஷாவனுடைய பெயர் மைத்திலின்னு வந்ததுக்கான காரணம் என்னன்னு நியூ ஜெர்சில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. நிரோஷா என்ற பெயர் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொஞ்சம் மன்னியமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருந்தது. அதனால தான் சூரசம்ஹாரம் படத்திலே மைதிலி என்ற பெயரில் அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் அந்த படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களில் அவருடைய பெயர் நிரோஷா என்ற இடம் பெற்றதால் நிரோஷா அப்படின்ற பெயர் நிலைத்து போனது. நான் வைத்த அந்த மைதிலி என்ற பெயர் காணாமல் போனது. அதுதான் உண்மை. நடிகர் பிரசாந்தோட அந்தகன் திரைப்படத்துக்கு திடீர்னு மக்கள் மத்தியில ஒரு மவுசு வந்திருக்கு. இதை நீங்க கவனிச்சீங்களா சார்? என் படத்துக்கு இப்போ வெற்றி வாய்ப்பு வந்துருச்சுன்றது உண்மைதானே சார்னு வடபழனில இருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு படத்துக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடுதலாக அமைதுன்னா மகிழ்ச்சி தானே. அந்தகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற உங்கள் சார்பிலும் டூரிங் டாக்கிஸ் சார்பிலும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கிறேன். சார், கோவிடுக்கு பிறகு தென்னிந்திய தொழில்துறை மற்றும் ஹிந்தி துறையினுடைய ஏற்றத்தாழ்வுகளை பத்தி பேசுனீங்க. பெங்காலி மற்றும் மராத்தி திரைப்படத்துறை இப்ப எப்படி இருக்கு? கோவிடுக்கு பிறகு அவங்க வீழ்ச்சியை எதிர்கொள்றாங்களா அல்லது செழிப்பா இருக்காங்களா? அவங்களுடைய தற்போதைய நிலையை பத்தி சொல்ல முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. கோவிட் தமிழ், இந்தி என்று மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் திரைத்துறையை பாதித்தது அப்படின்றதான் உண்மை. அதிலிருந்து மீண்டு வர எல்லா திரைத்துறையினரும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டார்கள் என்பதும் உண்மை. இதே கனி படத்துல வர நீங்க நல்லா இருக்கணும் பாடல்ல ஆடின நடிகையினுடைய பெயர் என்ன? அவங்க நடன இயக்குனரான தோர்ணாமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. இதே கனி படத்திலே நீங்க நல்லா இருக்கணும் என்ற பாடலை பாடி ஆடிய நடிகனுடைய பெயர் ரத்னா. எங்க வீட்டு பிள்ளை, தொழிலாளி ஆகிய திரைப்படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த நடிகை அவர். நடிப்பு அரக்கன் S.A. சூர்யா சார் இனி ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு மதுரையிலிருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. ஏன் இல்லை, அவர் மீண்டும் ஹீரோவாக நடிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. நடிகர் மாதவன் பத்தி இப்ப எந்த நியூஸும் இல்லையே, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருடைய அப்கமிங் மூவி பத்தின அப்டேட் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு ஹொசூர்ல இருந்து நதீம் கேட்டிருக்காங்க. சசிகாந்த் இயக்கத்திலே நயன்தாரா, சித்தார்த் ஆகியோருடன் டெஸ்ட் என்ற படத்திலே நடித்து முடித்துள்ள மாதவன் அடுத்து தமிழ் படத்தில் நடிப்பதற்காக 2 கதைகளை தேர்வு செய்திருக்கிறார். அதற்கான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகும். சார், இந்த புகைப்படத்தை பத்தின சில வார்த்தைகளை ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் பழம்பெரும் நடிகைகளான கிளாரா மேம பத்தியும் மாதுரி தேவி மேம பத்தியும் ஷேர் பண்ண முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமா அரசியலுடைய கனவு கன்னியாக இருந்த மாதுரி தேவியினுடைய இயற்பெயர் கிளாரா.
ஆரம்பத்தில் MS சந்திரா என்ற தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு 2 திரைப்படங்களில் அவங்க நடித்தாங்க. இதில் வாயாடி திரைப்படத்துக்கு பின்னால் அவங்களால படத்தில் நடிக்கவே முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வாயாடி படத்தில் அவர் நடிப்பதற்கே அவருடைய தாயும் தந்தையும் அவ்வளோ எளிதிலே ஒப்புக்கொள்ளாது தான். இந்த ஒரு படத்தில் மட்டும் நடிக்கிறேன் என்று தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லிவிட்டு தான் வாயாடி படத்திலேயே நடித்தாங்க மாதுரி தேவி. அதுக்கு பின்னாலே 1945ஆம் ஆண்டிலே அவங்களுக்கு திருமணம் ஆயிற்று. அவருடைய கணவருக்கு மாதுரி தேவி சினிமாவில் நடிப்பதில் எந்த ஆட்சேபனும் இல்லை அப்படின்றதுனால தான் மீண்டும் திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு மாதுரி தேவிக்கு கிடைத்தது. எம்ஜிஆர் சாரனுடைய திரைப்படத்தை ப்ரிவ்யூ ஷோ பார்த்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அது என்ன திரைப்படம்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. என்னுடைய தயாரிப்பிலே உருவான மண்வாசனை திரைப்படத்தையும் பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே உருவான அலையல் ஓயில் திரைப்படத்தையும் பார்ப்பதற்கு எம்ஜிஆர் வந்தபோது அவருடன் அமர்ந்து அந்த 2 படங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் எம்ஜிஆர் நடித்த படத்தை அவருடன் சேர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. SS ராஜேந்திரன் சார், SN லக்ஷ்மி மேம், SV ரங்காராவ் சார் இவங்களுடைய முதல் மற்றும் கடைசி படங்கள் என்னென்ன சார்? அண்ட் இதில் எதெல்லாம் உங்களுக்கு வெற்றி படமாகவும் தோல்வி படமாகவும் அமைஞ்சதுன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி அறிமுகமான பராசக்தி திரைப்படம் தான் SS ராஜேந்திரனுக்கும் முதல் திரைப்படம். அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. SN லட்சுமி ஒரு நடன நடிகையாக சந்திரலேகா படத்தில் அறிமுகமானாங்க. அப்போ அந்த ஸ்டூடியோவிலே மாத சம்பளத்துக்கு பணியாற்றி கொண்டிருந்தார் SN லட்சுமி. அவருடைய மாத சம்பளம் 150 ரூபாய். அவருடைய முதல் திரைப்படமான சந்திரலேகாவுடைய வெற்றியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வருவதினி என்ற தெலுங்கு படம் தான் SV ரங்காராவ் நடித்த முதல் படம். ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையலை. சூரரை போற்ற திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அது பெரிய வணிக வெற்றி பெற்றிருக்குமா இல்லை ஓரளவுக்கான வணிக வெற்றி பெற்றிருக்குமான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. சூரரை போற்று திரையரங்கிலே வெளியாகியிருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை குவித்திருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார், உங்ககிட்ட உதவி இயக்குனராக இருந்தவங்க யார் யார், அவங்க என்னென்ன திரைப்படங்களை இயக்கியிருக்காங்கன்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. 2 உதவி இயக்குநர்களாக இருந்தவர்களில் புவன் அப்படின்றவர் மட்டும் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். இன்னொரு உதவியாளரான அரவிந்தன் ராஜ் கண்ணன் என்ற பெயரிலே பில்லா திரைப்படத்திற்கு வசனம் எழுதினார். சமீப காலங்களில் கருங்காலி மாலை அணிஞ்சா வெற்றி கிடைச்சிடும்னு சில முன்னணி இளம் இயக்குநர்களும் நடிகர்களும் அதை தொடர்ந்து அணிஞ்சிட்டு வராங்க. அவங்கள மிக தீவிரமாக தொடர அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் மூட நம்பிக்கையை வளர்த்துடும் விதமாக இது அமைஞ்சிராதான்னு மதுரையிலிருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. திரைப்பட நட்சத்திரங்களோ அல்லது அவருடைய ரசிகர்களோ எந்த ஒரு மாலையை அணிவதிலும் மூடப்பழக்கம் இருப்பதாக எனக்கு தெரியல. இசையமைப்பாளர் இளையராஜா சாரனுடைய இசையில MS விஸ்வநாதன் ஐயா பாடியிருக்காரான்னு திருவல்லிக்கேணியிலிருந்து தேவகி கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய இசையிலே உருவான யாத்ரா மொழி, தாய் மூகாம்பிகை, கருவலம் பூக்கள் ஆகிய 3 திரைப்படங்களிலும் MS விஸ்வநாதன் இளையராஜாவுடைய இசையிலே பாடியிருக்கிறார். ஒளிப்பதிவாளருக்கும் ஒளிப்பதிவு இயக்குனருக்கும் என்ன வித்தியாசம்னு கோயம்புத்தூர்லேருந்து சிவசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா படத்துடைய ஒளிப்பதிவாளர் தான் அந்த படத்துடைய கேமராவையும் கையாள்வார். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக ஒளிப்பதிவாளர் அப்படின்ற பேர் போய் ஒளிப்பதிவு இயக்குனர் என்ற அவருடைய பெயரில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. ஒளிப்பதிவு இயக்குனர் அப்படின்றவர் காட்சிக்கான கோணத்தை தீர்மானித்து விட்டு லைட்டிங்லாம் முடிச்சுட்டு இயக்குனரோடு மானிட்டர் பக்கத்திலே அவரும் அமர்ந்து கொள்வார். ஒளிப்பதிவு இயக்குனருடைய முதல் உதவியாளர் தான் படத்துக்கு ஒளிப்பதிவு செய்வார். அவர் தான் கேமராவையெல்லாம் கையாள்வார். அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. இதுதான் ஒளிப்பதிவு இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து இன்னொரு தகவல். நடிகர் MR ராதா நடித்த ரத்த கண்ணீர் திரைப்படம் 1954ஆம் ஆண்டிலே வெளியானது. அந்த படம் வெளியானதுக்கு பின்னால் 14 ஆண்டுகள் எந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு MR ராதாவுக்கு கிடைக்கவில்லை. 14 ஆண்டுகளுக்கு பின்னாலே அவர் நடித்த திரைப்படமாக நல்ல இடத்து சம்பந்தம் என்ற படம் அமைந்தது. இந்த இடைப்பட்ட காலத்திலே யாரும் MR ராதாவை தங்களுடைய படங்களிலே ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் ஒழுங்காக படத்தை முடித்து தருவாரா, நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வருவாரா என்ற சந்தேகம்லாம் தயாரிப்பாளர் மத்தியிலே இருந்தது தான். MR ராதாவை பற்றி அப்படி ஒரு எண்ணம் கொண்டிருந்த எல்லோரும் ஆச்சரியப்படுகின்ற விதத்திலே அந்த படத்துடைய படப்பிடிப்பிலே கலந்து கொண்டார் MR ராதா என்பதுதான் உண்மை. நல்ல இடத்து சம்பந்தம் படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து மொத்த படப்பிடிப்பு குழுவினரையும் ஸ்டூடியோவுக்கு அழைத்து வருவதை தன் வேலையாக வைத்துக் கொண்டிருந்தாராம் MR ராதா. காலை 8 மணிக்கு தொடங்குகின்ற படப்பிடிப்பு சில நேரம் நள்ளிரவை தாண்டி நடக்கும். ஆனாலும் மறுநாள் காலையில் படப்பிடிப்புக்கு டான் என்று தயாராக இருப்பாராம் MR ராதா. இப்படி அதிவேகமாக படப்பிடிப்பு நடந்தனால்தான் படப்பிடிப்பு ஆரம்பித்த தினத்திலிருந்து சரியாக 50வது நாளில் நல்ல இடத்து சம்பந்தம் திரைப்படம் வெளியானது மிகப்பெரிய வெற்றியையும் கண்டது. ஒரு காலகட்டத்திலே ஒருத்தர் சினிமா எடுக்கணும்னா 3 விஷயம் முக்கியமாக தேவை. 1 பணம், 2வது ஃபிலிம், 3வது MR ராதா என்ற நிலை உருவானது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் MR ராதா நடித்த பல திரைப்படங்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடியது தான்.
1960களில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களால் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக இருந்தவர் தான் எம்.ஆர். ராதா. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கிளாஷ் இவ்வளோ பண்ணீங்கல்ல, அதில் என்ன மறக்க முடியாத படம் உங்களுக்கு? முதல்வன் சார். முதல்வன் வந்து நான் ஆக்சுவலாக வந்து 2 டேஸாக பண்ணியிருக்கேன், ஆனால் மறக்க முடியாது. ஏன்னா அது வந்து சங்கர் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை பிரமிப்பூட்டினார்? இல்லை சார், அவரோட எளிமை தான் சார். ரொம்ப இயல்பாக இருந்தது, ரொம்ப தெளிவு இருந்தது. அவரோட அசிஸ்டன்ஸை வந்து டிபார்ட்மெண்ட் பிரித்து வச்சுருக்காரு பாருங்கள் சார். உங்களுக்கு முதலாக வாய்ப்பு கொடுத்தது தரணி தான். ஆமாம் சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படமும் பண்ணல. ஆமாம் சார். ஆனாலும் எப்படி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாருன்னு எப்போ தரணி உங்களுக்கு சொன்னாரா? திடீர்னு ஒரு ஆள் ஃபோன் வந்தது சார். ஃபோன் பண்ணார். சார் நான் கோபிநாத் பேசுகிறேன், சொல்லுங்கள் சார் அப்படின்னு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.